வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழு நிலை விவாதம் 2ஆம் நாளாக இன்று நடைபெற்றது. மாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் யாழ் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இன்று முற்பகல் ஆரம்பமானது. முதலமைச்சர் விவகாரங்களுக்குரிய ஒதுக்கீடுகள் தொடர்பிலான குழுநிலை விவாதம் இன்று இடம்பெற்றதுடன் இந்த ஒதுக்கீடு சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எங்களுக்கு 1499.5 நாங்கள் கேட்டு கிடைத்தது 272 மில்லியன். சென்ற வருடம் கிடைத்த 179 மில்லியனிலும் பார்க்க கூட கிடைத்திருக்கின்றது. ராணுவம் காணி கேட்கும் போது என்னிடம் வந்தால் நான் அதை முடியாது என்று கூறுகின்றேன். இப்பொழுது என்னை விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து அதுக்குரிய அனுமதியை பெறுகின்றார்கள். ராணுவம் சில காணிகளை சுவீகரிப்பதற்கு அனுமதி கோருவதற்கு ஒருவரும் இல்லை என்று குறிப்பிட்டது சம்பந்தமாக எங்களுக்கும் இது சம்பந்தமாக சில கடிதங்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் நடவடிக்கைகள் எங்களால் முடியுமட்டும் எடுக்கின்றோம். சில நேரங்களிலே ராணுவ தளபதியிடம் இது சம்பந்தமாக கோரிக்கைகள் விட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு எழுதும் கடிதங்களுக்கு பதில் வருவதில்லை. தொடர்ந்து எழுதிக் கொண்டு இருக்கின்றோம். ராணுவத்தோடு நாங்கள் பேசுவதிலும் பார்க்க அரசியல் ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதுதான் சரி. ராணுவம் தான் தோன்றித்தனமாக எதையும் செய்தாலும் அவர்களோடு நாங்கள் மோதிக்கொண்டிருக்க முடியாது. எனவே ராணுவத்தோடு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காணி என்பது மாகாண சபைக்கு உள்ள ஒரு அதிகாரம் 13வது அரசியலமைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாகாணத்துக்குரிய எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த காணி அதிகாரத்தை மாகாண சபை முழுமையாக பயன்படுத்துகின்றதா என்ற ஒரு கேள்வி முதலமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த காணி விடயம் என்றது ஒரு மாகாணத்திலே பெரிய ஒரு சர்ச்சையாக பூதாகரமாக எழுந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்கும் இடமெல்லாம் பௌத்த விகாரைகளும் இராணுவ குடியிருப்புகளும் மற்றது தமிழ் மக்களுடைய உறுதி மற்றும் பொமிட்காணிகளிலே விவசாயம் செய்தல், அவர்களுடைய வீடுகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் மாகாண சபை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? எங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு காணியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நான் பல முறை இந்த காணி விடயங்கள்